அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் அண்ட் எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு குயிக்காக பார்த்துருவோம். வெரி ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்கும். எக்ஸைட்டிங் அப்டேட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi அண்ட் Redmi யூசர்ஸ் தான். பிராண்ட் வந்து Xiaomi அண்ட் Redmi ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு பிக் குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நத்திங் ஃபோன் 1 இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் அஃபிஷியல் டீசர் ரிவீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் எக்ஸைட்டடாக போய் பார்த்து ஏமாந்துட்டேன். நீங்களும் அந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லுக் அதோட ஆப்பிள், அதாவது ஐஃபோன், அவங்களுடைய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இந்தியாவில் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 859 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மஹிந்திரா அவங்களுடைய புது ஈவி, அதாவது ஆல் நியூ எலக்ட்ரிக் எஸ்யூவியுடைய டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எங்கே ரிவீல் பண்ணியிருக்க டீசர்ஸ் உடைய மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XUV900 இந்த பேரில் தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி குளோபலில் இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாலையும் இதை லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஆல்ரெடி மஹிந்திரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்ன் எலக்ட்ரிக் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று ரன் பண்ணுறதா இருக்குது. இதுக்கு கீழே வந்து 3 எலக்ட்ரிக் கார்ஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று XUV300, 700, 900 மூணுமே வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதா தெரியுது. பட் அஃபிஷியல் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் வெஹிக்கல் மஹிந்திரா தரப்புலேருந்து கொண்டு வர போகிறாங்க. டிசைன் அவுட்லுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து காக்பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிரேட் டெக் லோடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு டெக் லோடட் இவி கார் இந்தியாவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் லான்ச் பண்ணும்போது என்ன ப்ரைஸஸ், என்ன ஃபீச்சரில் இந்தியாவில் கொண்டு வராங்க. ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் தேவைப்படுது, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் மாற்றணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸாக தான் இப்போவும் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு அதை தான் மெயின் வேலையாக நம்ம பார்க்குற மாதிரி ப்ராசஸ் ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது. பட் இதை வந்து டோர் ஸ்டெப்லேயே ஈஸியாக பண்ணுற மாதிரி வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி டீம், அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி டோர் ஸ்டெப்லேயே வந்து நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸுடைய ஹெல்ப் தான் இவங்க எடுத்திருக்காங்க. போஸ்ட்மேனுக்கு எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா வீடுகளுக்கும் போஸ்ட்மேன் டைரெக்டாக போயிட்டு டோர் ஸ்டெப்பில் அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, ஏதாவது மாற்றணுமான்னு அவங்களே பர்சனலாக கேட்டு அவங்கக்கிட்டே டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் இருக்கும், அதாவது சில கம்ப்யூட்டர் டேப் ஏதாவது இருக்கும், அது வழியாகவே நம்மளுடைய ஃபோட்டோ மாற்றணுமோ, இல்லை அட்ரஸ் மாற்றணும், ஃபோன் நம்பர் மாற்றணும், மெயில் ஐடி மாற்றணும், என்ன மாற்றணுமோ வந்து வித்தின் மினிட்ஸில் வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து போஸ்ட்மேன் சர்வீஸாக இதை மாற்ற போகிறாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா கூடிய விரைவில் கவர்மெண்ட் தரப்புல இருந்து போஸ்ட்மேன் டோர் ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் ஐஃபோனுடைய சில மாடல்ஸ் இப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது லான்ச் ப்ரைஸ்லேருந்து 10,000 கிட்ட. ஃப்ளிப்கார்ட்டுடைய எண்ட் ஆஃப் சீசன் சேல் இருக்கு இல்லையா, இதில் தான் இவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஜூன் 17 வரைக்கும் தான் இங்கே ஆஃபர். அகைன் யாருக்கெல்லாம் இங்கே ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு இதை வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 10,000 to 15,000 வரைக்கும் உங்களுக்கு லான்ச் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டிவைசஸ் தான் ஐஃபோனுடைய 11, 12, 13 SE சீரீஸ்க்கெல்லாம் இருக்குது. SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 10,000 ரூபாய் கிட்ட ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் 29,900க்கு. அதே வந்து ஐஃபோன் 11 வந்து உங்களுக்கு 41,999க்கு நீங்கள் கிளைம் பண்ணலாம். கார்டு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா ஐஃபோன் 12 53,999, ஐஃபோன் 13 10,000 ரூபாய் கிட்ட இங்கே ஆஃபர் நீங்கள் டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ணலாம் 69,999. அதே ஐஃபோன் 13 மினி 73,999, ஐஃபோன் SE3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே ஆஃபர்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் இந்த மாடல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஜூன் 17 வரைக்கும் ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. Xiaomi அண்ட் Redmi யூசர்ஸ்க்கு ஒரு பிக் ஹாப்பி நியூஸ் பிராண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து பழைய ரெட்மி இல்லைனா Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் பேட்டரி சரியாக ஒர்க் ஆகலை, அதாவது பேட்டரியில் சார்ஜ் ஏறலை, இல்லை பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிடையாது. மினிமம் அமௌண்ட் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 to 499 மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 499 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுடைய பழைய பேட்டரியை இவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. Xiaomi, அதாவது மீ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்ட் வந்து
பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து Xiaomi, Redmi மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, போக்கோ மென்ஷன் பண்ணலை. ஸோ Xiaomi அண்ட் Redmi ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகுது, அதாவது பேட்ரி ஒர்க் ஆகலை, பேட்ரி ஹீட் ஆகுது. ஸோ உங்களுடைய பேட்ரி கண்டிஷன் எப்படி இருக்கணும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக போயிடலாம். இல்லை பேட்ரி கண்டிஷன் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் Xiaomi அண்ட் Redmi ஸ்மார்ட் ஃபோன் யூசர், போக்கோ கிடையாது, Xiaomi Redmi யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நியர்பை மீ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு பேட்ரி செக் பண்ணி. விவோடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் X80 சீரீஸில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்களுடைய Vivo V1 ப்ளஸ் சிப் நம்ம சொல்லணும். ஏன்னா இமேஜ் ப்ராசஸிங்காக டெடிக்கேட்டட் சிப்பே கொடுத்துருந்தாங்க. பொதுவாக இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பிராண்ட்ஸ் கூட வந்து நமக்கு ஏஐயில் தான் கொடுக்குறாங்க, சாஃப்ட்வேரில் தான் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. பட் Vivo வந்து ஹார்ட்வேரில் கொடுத்துருக்காங்க, டெடிக்கேட்டடாக ஒரு சிப்பே அதுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. கூடிய விரைவில் ரிவ்யூ வந்து எடிட்டிங்கில் இருக்குது, ரிவ்யூ நம்ம சேனலில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் ப்ராசஸிங் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Dimensity 9000 X80யில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நானும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், ₹1,00,000 ஃப்ளாக்ஷிப் டிவைஸை விட இதில் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 90% கிட்ட வந்து இவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த டெடிக்கேட்டட் சிப் ஒர்க் பண்ணுற அளவுக்கு சாஃப்ட்வேர் ஏஐ சிப் ஒர்க் பண்ணாது அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ Vivo V1 ப்ளஸ் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000ஓட நல்லா இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் உடைய அடுத்த லான்ச் வந்து பிக் லான்ச்சாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கேலக்ஸி அன்பேக்கில் வந்து ஃபோல்டபிள் அண்ட் ஃப்ளிப் டிவைசஸ் இவங்க லான்ச் பண்ணலாம். ஏன்னா இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்து ரிவீல் ஆகிட்டு இருக்கு, மாடல் நம்பர்ஸ், அவுட்லுக் டிசைன். இப்போ சாம்சங் உடைய கேலக்ஸி ஃப்ளிப் 4 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இங்கே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் 3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஒரு காம்பேக்ட் ஃப்ளிப் டிவைஸாக அவங்களுக்கு டுவல் சென்சார் வந்து ரிவீல் ஆயிருக்கு. டிஸ்பிளே சைஸ் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ப்ரெடெசஸர் ஃப்ளிப் 3லேருந்து உங்களுக்கு ஒரு பிகர் டிஸ்பிளே கிடைக்கும். பேட்டரி சைஸும் இவங்க இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் சாம்சங் உடைய கேலக்ஸி ஃப்ளிப் 4ல் நம்ம எதிர்பார்க்கலாம். நத்திங் ஃபோன் 1 நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட்டிங். ஜூலை 12 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போது. ஃப்ளிப்கார்ட்டில் லேண்டிங் பேஜும் ரிவீல் பண்ணிட்டாங்க, இதுக்கான ப்ரீ ஆர்டர் டீட்டெயில்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ ஆர்டரும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பண்ண முடியும், ₹2000 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக் அஃபிஷியல் ரெண்டர் அப்படின்னு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸைட்டடாக போய் பார்த்தா 2 பேர்ட்ஸ் தான் வந்து டீசரில் பெருசாக தெரிஞ்சது. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட காழு கீழே வந்து ஒரு டாப் நாச் மட்டும் ஸ்லைட்டாக இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டாப் நாச்சை எவ்வளோதான் நம்ம டீகோட் பண்ணி பார்த்தாலும் வந்து இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் மாதிரி தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் இல்லாமல் வரலாம் அப்படின்னு தெரியுது. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவீல் பண்ணியிருக்கிறது ஒயிட் கலர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அகைன் வந்து சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இங்கே வந்து ரிவீல் ஆனதை பார்க்கும்போது வந்து ஐஃபோனுடைய அவுட்லுக்கில் இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த 3 விஷயங்கள் எனக்கு ரிவீல் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது இதில் தெரியுதா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கவர்மெண்ட் டோர் ஸ்டெப்பில் என்ன சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக பேசுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கிடைத்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்மார்ட் மிஸ் கால் ஃபீச்சர், அலர்ட் ஃபீச்சர், இதுதான் வந்து சரியான பதில். தீபன் குமார் தான் வின்னர். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.